வணக்கம் நண்பர்களே. மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே. அத்தியாயம் 47. ஈஸ்வர் வாரத்திற்கு ஒருமுறை இப்படி காய்கறிகள் வாங்குவதற்கு செல்லும் பொழுது அவளை அழைத்து செல்வதில்லை என்பதால் வானதியும் அதை ஒரு குறையாக நினைத்தது இல்லை. ஈஸ்வர் காரணம் இல்லாமல் அவளை தனித்து விட்டுவிட்டு வெளியே செல்ல மாட்டான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவன் வருவதற்குள் வீட்டை சுத்தம் செய்வது, சமையல் செய்வது போன்ற வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருப்பாள் வானதி. அன்றும் அது போலவே செய்து கொண்டு இருந்தாள். அன்று காலையில் ஆற்றில் பிடித்த மீன்களை எடுத்து சுத்தம் செய்து கொண்டு இருந்தாள் வானதி. சுத்தம் செய்து மசாலா தடவி கொஞ்ச நேரம் ஊற வைத்து விட்டால் அவர் வந்ததும் சமைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணியவள் அந்த வேளையில் மும்முரமாக இறங்கி இருக்க கதவை திறக்கும் சத்தம் கேட்க, இப்போதானே வெளியே கிளம்பி போனாரு, எதையும் மறந்துட்டாரோ என்று கேள்வியாக எட்டி பார்த்தவள் அங்கே மூர்த்தியை கண்டதும் ஸ்தம்பித்து போனாள். இவன் எப்படி இங்கே என்று அவள் அவனை பார்க்க அதே நேரம் மூர்த்தியும் அவளை பார்த்தபடியே கதவை தாளிட்டான். நீ நீ எப்படி இங்கே? ஏன் என்னை எதிர்பார்க்கலையா? அங்கே வேற யாரை எதிர்பார்த்தே? உன் புருஷனையா? அவனை இனி உன்னால பார்க்கவே முடியாது. என்ன உளறல் இது? எது உளறலா? உனக்கு அப்படித்தாண்டி தோணும். உன் பின்னாடியே நாய் மாதிரியே சுத்தி வரேன்ல. பழைய கதை வேண்டாம் மூர்த்தி. நான் இப்போ இன்னொருத்தரோட மனைவி. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. பேசியபடியே வானதியின் பார்வை மூர்த்தியை அளவிட்டது. முகமெல்லாம் தாடி வளர்ந்து உடல் இளைத்து முன்பை விட முகம் அதிகமாக பொலி விழுந்து காணப்பட்டது. தன்னை மறக்க முடியாமல் தேடி அலைந்ததின் விளைவு போலும் இது. எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடும் என்று எண்ணினாள் வானதி. ஹா, மனைவி, தாலி கட்டிட்டான் அவ்வளவுதானே. அதை கலட்டி எரிஞ்சிட்டு என்னோட கிளம்பு வானதி. முட்டாள் மாதிரி பேசாதீங்க. அவர் வருவதற்குள் இங்க இருந்து கிளம்பிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது என்று அவள் எச்சரிக்கை செய்ய அவளை கேலியாக பார்த்தான் மூர்த்தி. அவனால் இப்போதைக்கு இங்க வர முடியாது. நீ உடனே என்னோட கிளம்பு வானதி. நாம கல்யாணம் செஞ்சுக்கலாம். ஓஹோ, ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க போல. அவர் கட்டின தாலியை கழட்டி வச்சிடலாம். ஆனா வயிற்றுல வளர்தே அவரோட வாரிசு, அதை என்ன செய்யலான்னு இருக்கீங்க என்று வானதி நிறுத்தி நிதானமாக கேட்டபடியே தன்னுடைய வயிற்றை மென்மையாக தடவ மூர்த்தியின் முகம் பயங்கரமாக மாறியது. என்ன குழந்தையா? எப்படி? இல்லை, அதுக்கு வாய்ப்பில்லை. நீ பொய் சொல்ற, என்னை ஏமாத்த பாக்குற. மூர்த்தியின் முகத்தில் நிதானம் போய் பதட்டம் வர தொடங்கியது. பொய் சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. என் வயிற்றுல அவரோட வாரிசு வளருது. அதை நீங்க நம்பித்தான் ஆகணும். இதான் நிதர்சனம். இப்போவாது உங்க முடிவை மாத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருந்து என்ன நீக்கிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? என்ன வேற ஒருத்திய கல்யாணம் செஞ்சுக்க சொல்றியே? நீ அவனை தூக்கி போட்டுட்டு வாடி. இப்ப என்ன, உன் வயித்துல அவனோட குழந்தை வளருது, அதானே உனக்கு பிரச்சனை? என்னோட வா. ஒண்ணு அந்த குழந்தைய அழிச்சிடலாம். அது முடியாதுன்னா அந்த குழந்தைக்கு நானே அப்பாவா இருந்துட்டு போறேன் என்று மூர்த்தி பேசிக்கொண்டே போக வானதிக்கு அருவருப்பில் குமட்டி கொண்டு வந்தது. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க மூர்த்தி. நானும் அவரும் கணவன் மனைவி. எங்களோட காதலின் அடையாளம் தான் இந்த குழந்தை. அதுக்கு இன்னொருத்தர் அப்பாவா எப்படி அடையாளம் காட்ட முடியும்? என்னோட கணவரை தவிர வேறு யாரும் என்னையோ என்னுடைய குழந்தையோ சொந்தம் கொண்டாட முடியாது என்று வானதி அழுத்தம் திருத்தமாக பேச மூர்த்தியின் வெறி அதிகரித்தது. கண்கள் ஆத்திரத்தில் பளபளக்க அவளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான். மூர்த்தி தன்னை நோக்கி வர தொடங்கியதும் வானதி ஒன்றும் பயந்து போய்விடவில்லை. இத்தனை நாளில் ஈஸ்வர் அவளுக்கு கற்றுத்தந்த விஷயங்களில் முதன்மையானது பயத்தை வெளியில் காட்டாமல் எதிரியை வெல்லும் தந்திரத்தை தான். அவன் நெருங்க தொடங்கியதும் பதட்டமே இல்லாமல் அவளது மூளை சிந்திக்க தொடங்கியது. ஈஸ்வர் எப்படியும் அரை மணி நேரத்தில் திரும்பி விடுவார். அதுவரை மட்டும் இவனை சமாளித்தால் போதும் என்று எண்ணியவள் அவனிடம் இருந்து தன்னை காத்துக்கொள்ள ஆயுதம் எதுவும் சிக்குமா என்று சுற்றும் முற்றும் பார்வையால் அலசியபடியே அவனிடம் பேச்சு கொடுத்தாள். மூர்த்தியோ அவளது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்த்து கொண்டு இருந்தான். அவள் பேச்சில் இருந்த தெளிவு, கண்களில் இருந்த தீர்க்கம், இது அனைத்தும் அவனுக்கு இன்னும் கோபத்தை தூண்டியது. இது நல்லதில்லையே. இவள் இப்படி முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்க கூடாது.
எல்லாம் அந்த பயலின் வேலை. முதலில் இவளை என் வசம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம்தான் அவனை கவனிக்க முடியும் என்று எண்ணி இவளிடம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவன் பாய்ந்து அவளின் தலைமுடியை கொத்தாக பற்றி கொண்டான். தப்பி விடலாம் என்று எண்ணி ஓடியவளால் அதற்கு மேல் அசைய முடியாமல் போக வழியில் முகம் சுழித்தாள் வானதி. என்னடி, எங்கிட்டே உன்னோட திமிர காட்டுறியா? நான் யாரு, என்னோட லெவல் என்ன? இருந்தும் பைத்தியக்கார மாதிரி உன்னோட பின்னாடி நான் சுத்தினேனே. என்னை விட அவன் உனக்கு வசதியா போயிட்டானா? அப்படி என்னடி செஞ்சான் உனக்கு? கடைசியா சொல்றேன், அவனை விட்டுட்டு என்னோட வந்துடு, இல்லனா இதுதான் உன்னோட வாழ்க்கையின் கடைசி நாள் என்று மிரட்ட வழியில் முகம் சுளித்தாலும் அவனது மிரட்டலுக்கு அஞ்சவில்லை வானதி. எப்படி கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் என்னோட முடிவு இதுதான். தேவையில்லாம இப்போ நீங்க தான் ஆபத்துல சிக்கிக்க முயற்சி செய்றீங்க. அவர் இல்லாதப்போ அவரோட வீட்டுக்கு வந்து என் மேல கைய வச்சது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க இங்க இருந்து உயிரோட திரும்ப முடியாது என்று கண்களில் நம்பிக்கையை தேக்கி வைத்துக் கொண்டு அவள் பேச மூர்த்தியின் ஆத்திரம் எல்லை கடந்தது. அவள் முடியை கொத்தாக பற்றியபடியே அவளது கன்னங்களில் மாறி மாறி அறைந்தான். அவனை பத்தி எங்கிட்ட உயர்வா பேசாதடி. அவன் என்ன பெரிய இவனா? நானும் பாக்குறேன் உன்னை இன்னைக்கு எப்படி காப்பாத்துறான்னு என்று கத்தியவன் வாங்கிய அடிகளில் சோர்ந்து போய் கிடந்தவளை அப்படியே தள்ளி கொண்டு போய் அங்கிருந்த சேரில் அவளது புடவை முந்தானையால் கட்டி போட்டான். வானதி ஈஸ்வரி பற்றி உயர்வாக பேச பேச அவனது வெறி அதிகமானது. வானதியின் கண் முன்னே அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணியவன் அவனது ஆட்களை ஈஸ்வரி பின்தொடர்ந்து வந்து அவனை கொல்லும் வேலைக்கு பதிலாக வெறுமனே பின்தொடரும் வேலையை மட்டும் கொடுத்தான். முன்னரே அவனை கொல்லும்படி சொல்லி இருந்ததை மாற்றி இப்பொழுது அளவு கடந்த ஆத்திரத்தின் காரணமாக அப்படி ஒரு முடிவை எடுத்தான் மூர்த்தி. அதே நேரம் வெளியில் சென்று இருந்த ஈஸ்வர் சுந்தரேசன் ஐயாவை அழைத்து கொண்டு காட்டுக்குள் வந்து கொண்டிருந்தான். வானதிக்கு உங்களை கூட்டிட்டு வரப்போறேன்னு தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று பேசிக்கொண்டே திரும்பியவனின் கண்களில் அவனை பின்தொடர்ந்து வந்த பூபதியின் ஆட்கள் பட நொடியில் சுதாரித்தான். விஷயத்தை சொல்லி சுந்தரேசனையும் பதட்டமடைய செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன் காட்டில் அவர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வீட்டின் உள்ளே ஆவலோடு நுழைந்த பொழுது அங்கே கண்ட காட்சியில் அவன் இதயம் துடிக்க மறந்து போனது. இதழோரம் ரத்தம் கசிய சற்றே கண்கள் மேலே சொருகிய நிலையில் சேரில் கட்டி வைக்கப்பட்டு இருந்த வானதியை கண்டதும் தன்னை மறந்து அவளை நோக்கி ஓடினான். சில்லக்கா என்ற அவனின் கதறல் வீடு முழுக்க எதிரொலிக்க அவளை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தவன் பின்னோடு வந்த மூர்த்தியை கவனிக்க தவறிவிட ஈஸ்வர் எதிர்பாராத நேரம் அவனது பின்னன் தலையில் தாக்கினான். வழியில் ஈஸ்வர் துடித்த அந்த ஒரு நொடியில் சட்டென்று ஈஸ்வரை கீழே தள்ளிவிட்டு வானதியின் புறம் நகர்ந்து துப்பாக்கியை அவளது நெற்றி பொட்டில் வைத்து அழுத்தினான் மூர்த்தி. எனக்கு உண்மையில இருக்கிற கோபத்துக்கு என் கையாலேயே உன்னை அடிச்சு கொள்ளணும் போல வெறி இருக்கு. ஆனா உன்னோட சாவு வேற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நஞ்சமா எனக்கு கெடுதல் செஞ்சிருக்கே நீ. நான் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியவளை கடைசி நிமிஷத்துல உள்ள புகுந்து தூக்கினியே, அது எவ்வளவு பெரிய தப்பு. இவளை உடனே தேடி வர முடியாதபடி என்ன ஒவ்வொரு இடமா அலைய விட்டியே, அது எவ்வளவு பெரிய தப்பு. என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கி வச்ச, ஜெயிலுக்கு தள்ளின. ஒரு நாள் 2 நாள் இல்ல, மாச கணக்குல அவளை உன்னோட வச்சிருந்து அனுப்பி வச்ச. அதுக்கு பிறகும் கூட இந்த அனாதை கழுதைய கல்யாணம் செஞ்சு இவளுக்கு வாழ்க்கை பிச்சை போட நான் தயாரா தான் இருந்தேன். ஆனா இந்த சண்டாளி என்ன கல்யாணம் செஞ்சுக்க மறுத்துட்டு உன்னை தேடி வந்தா. சரி, அதுக்கப்புறமாவது அவளை தூக்கலான்னு பார்த்தா எந்நேரமும் கோழி தன்னோட குஞ்ச பாதுகாக்கிற மாதிரி உன்னோட பாதுகாப்பு வளையத்திலேயே வச்சிருந்த. ஒரு வழியா இப்போ வந்து கேட்டா புருஷன்னு சொல்றா, காதல்னு சொல்றா, குழந்தைன்னு சொல்றா. என்ன பார்த்தா கேனைய மாதிரி இருக்கா? மூர்த்தி வானதியின் தலையை பிடித்து உலுக்கியவாறே பேசிக்கொண்டே போக ஈஸ்வரின் முகம் எரிமலையானது. அவ மேல கையை வைக்காத மூர்த்தி, அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். எதுவா இருந்தாலும் என்னோட மோது. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னு புதைச்சிடுவேன். தலையில் இருந்து ஒழுகிய ரத்தத்தை கூட துடைக்க தோன்றாமல் முகம் இறுக ஈஸ்வர் பேசிய பேச்சில் மூர்த்திக்கு கொண்டாட்டமாக இருந்தது. அவளை அடிச்சா உனக்கு வலிக்குதா? வலிக்கும், வலிக்கணும். அது தெரிஞ்சுதானே இவ்வளோ தூரம் காய் நகர்த்தினே. எல்லா விஷயத்திலையும் என்ன நீ முந்திக்கிட்ட. எல்லா விஷயத்திலையும் தெளிவா இருந்த நீ உன்னோட சொந்த வீட்டிலேயே
உனக்கு எதிரான ஆட்கள் இருக்கிறத மறந்துட்டியே. அதனாலதான் என்னால நான் நினைச்சது சாதிக்க முடிஞ்சது. அப்படியா என்று கேட்ட ஈஸ்வரின் முகத்தில் இருந்த புன்னகை மூர்த்தியை பித்தம் கொள்ள செய்ய கையில் இருந்த துப்பாக்கியை வானதியின் நெற்றி போட்டில் வைத்து அழுத்தினான். உன்னோட ஆட்டம் முடிஞ்சது ஈஸ்வர். இனி என்னோட ஆட்டம் ஆரம்பம். நீ உயிரோடு இருந்தா இவளை கூட்டிட்டு நான் எங்க போனாலும் நீ விட மாட்ட. அங்கேயும் வந்து நின்னு இவளை காப்பாத்திடுவன்னு எனக்கு தெரியும் என்றவன் அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சில பொருட்களை எடுத்து வெளியே வைத்தான். இவர்கள் இருவருமே கவனிக்க தவறிய விஷயம், ஈஸ்வரோடு வீட்டிற்குள் வந்த சுந்தரேசன் அப்பொழுது அங்கே இல்லாமல் போனதைத்தான். மூர்த்தியின் கவனம் முழுக்க ஈஸ்வர் மீதும் ஈஸ்வரின் கவனம் முழுக்க வானதி மீதும் இருந்ததால் அவரை பற்றி இருவருமே மறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஈஸ்வர் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொண்டே வெகு கவனத்தோடு அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து வானதியின் முகத்தில் ஊற்றினான். மயக்கத்தில் இருந்து கண் விழித்த வானதி முதலில் பார்த்தது ரத்தம் ஒழுகும் தலையோடு தன்னையே இமைக்காமல் பார்த்து கொண்டு இருக்கும் ஈஸ்வரைத்தான். ஐயோ ரத்தம் என்று பதறியபடி எழ முயன்றவள் முடியாமல் போகவே அப்பொழுதுதான் கவனித்தால் தன்னை சேரில் கட்டி போட்டு வைத்திருப்பதை. ஏய், என்ன அவுத்து விடடா. இப்பொழுது மூர்த்தியின் மீதிருந்த மரியாதை குறைந்து போய் அது வார்த்தைகளில் தெரித்தது. என்னடி, அவனை பார்த்ததும் தைரியம் வந்துடுச்சா? மரியாதை குறையுது. இன்னமும் 2 பேரும் என்னோட பிடியில தான் இருக்கீங்க. ஒரு வார்த்தை அதிகமா பேசினாலும் உன்னோட மூளை தெரிச்சிடும், ஜாக்கிரதை என்று மிரட்ட வானதி கொஞ்சமும் அசரவில்லை. என்ன கொன்னுட்டு அவரை தாண்டி உயிரோட போயிடுவியா நீ என்று நக்கல் தெரிக்க அவள் பேசிய பேச்சு மூர்த்தியை உசுப்பி விட்டது. துப்பாக்கி மொன உன்னோட நெத்தி போட்டுல அழுத்திட்டு இருக்கு. உன்னோட கண் எதிரில அவன் ரத்த காயத்தோட நிக்கிறான். அதுக்கப்புறமும் கூட உனக்கு பயம் வரல இல்ல? ஓனாயாக குரூரத்தோடு பளபளத்தது அவன் கண்கள். முட்டாள், என் எதிரில் அவர் இருக்கும் பொழுது நான் எதுக்குடா பயப்படணும் என்றவளின் பேச்சில் ஆத்திரம் வரப்பெற்றவன் கைகளில் மறைத்து வைத்து இருந்த பொருளை எடுத்து வானதி அமர்ந்து இருந்த சேரின் கை பகுதியில் வைத்தான். ஈஸ்வர், இவ்வளோ தூரம் வந்த பிறகு உன்னை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு எனக்கு வெறி வருதுடா. எதுக்கும் இருக்கட்டும்னு இதை கொண்டு வந்தேன் என்று கூறியபடியே அவன் எடுத்து வைத்தது சிறிய அளவிலான கூரிய கத்தியும் விஷ பாட்டிலும். இது எதுக்கு என்று உள்ளூர பயத்தோடு வானதி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே தொடர்ந்து பேசினான் மூர்த்தி. உலகத்திலேயே யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஈஸ்வர். உனக்கு நான் அப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கேன். உன்னோட மரணம் இந்த 2ல எதனால இருக்கணும்னு நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அலட்டல் இல்லாமல் சொன்னவனை கண்டு ஈஸ்வரின் புன்னகை கொஞ்சமும் மாறவில்லை. என்னடா சிரிக்கிற? பயம்னா என்னன்னு தெரியாத உனக்கு? சொல்லு, இந்த 2ல எதை எடுத்து உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போற? என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காதே. அந்த இடத்துல இருந்து நீ ஒரு அடி நகர்ந்தாலும் இவளை கொன்னுடுவேன் என்று எச்சரிக்க வானதியின் முகம் இரத்த பசையின்றி வெளுத்து போனது. வேண்டாம், அவ சொல்வதை கேட்காதீங்க. வேற ஏதாவது வழி நிச்சயமா இருக்கும், யோசிங்க என்று ஈஸ்வரை தோண்ட மூர்த்தி எதை பற்றியும் யோசிக்காமல் வானதியின் காலை சுட்டு விட்டான். அம்மா, சில்லுக்கா, கத்திடி, இன்னும் நல்லா கத்து. என்ன ஈஸ்வர், இப்போவாவது நான் சொன்னதை கேட்க போறியா இல்ல என்று பேசியபடியே அவளது நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைத்து அழுத்த கண்களை மூடி ஒரு நொடி அமைதியாக இருந்த ஈஸ்வர் அமைதியான முகத்தோடு மூர்த்தியை நோக்கி பேச தொடங்கினான். கத்திய கொடு மூர்த்தி. குட் டெசிஷன். பட் ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோ. கத்திய என் மேல எரியணும்னு நினைச்ச அப்புறம் இவளை நீ உயிரோடவே பார்க்க முடியாது, சொல்லிட்டேன் என்று எச்சரித்தபடியே கத்தியை ஈஸ்வரின் அருகில் காலால் நகர்த்தி விட்டான். ஈஸ்வரின் காலுக்கு அடியில் வந்த கத்தியை நிதானமாக எடுத்த ஈஸ்வர் வானதியை மட்டுமே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் இருந்த உறுதி கண்டு வானதியின் அடி வயிறு பிசைந்தது. சும்மா மேல கோடு போடாதே, சரியா மணிக்கட்டு நரம்ப வெட்டிக்கணும். நீ இவ கண்ணு முன்னாடி துடிதுடிச்சு உயிரை விடணும். நானும் அவளும் அத கண் குளிர பார்க்கணும், புரிஞ்சுதா என்று மூர்த்தி ஈஸ்வரை மிரட்ட வானதியை காதலோடு பார்த்த பார்வையை கொஞ்சமும் மாற்றாமல் அவன் கைகளில் மணிக்கட்டு பகுதியை அறுத்து கொண்டான் ஈஸ்வர். ரத்தம் குபுகுபு வென்று வெளியேற தொடங்க அதே மந்தகாச புன்னகையோடு நின்று கொண்டு இருந்தான் ஈஸ்வர். மாமா என்ற வானதியின் அலறல்
அந்த காட்டு பகுதி முழுமையிலும் எதிரொலித்தது. தீ தீண்டும். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு. நன்றி, வணக்கம்.